சதாசிவசமாரம்பேஸ்வர பரமசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பராசக்திமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். I welcome you all with my love and respect. I welcome all the devotees, disciples, Samajis, Satsangis, Sri Mahants, Mahants, Tanedar, Kotari, visitors, viewers, sitting with us all over the world through Nityananda TV, YouTube Live, Facebook Live, Kailasa TV, especially the Leela Dhyana Yoga program participants, Diksha into Power Manifestation participants, Kayakalpa Yoga, everyone sitting with us all over the world. I welcome all of you with my love and respects. This you should please listen sincerely. I am talking about a most controversial issue of Hinduism. And I am also clearing not only my stand, the stand of Sri Kailasa on this issue. Jati, caste, community. Listen carefully. ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். In this two line, it's a two line in Tamil. The two line, I accept the second line. குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். But I am not going to accept the first line. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. Listen carefully. Listen carefully before you start creating memes and trolls. Listen. Jati is misused in the society. So, any misuse sociologically should be corrected, but Jati is the reality biologically. ஜாதிக்கு இரண்டு பாகங்கள் உண்டு, பயாலஜி, சோசியாலஜி. சமூக ரீதியா ஜாதியினால் ஏற்பட்ட சில சங்கடங்கள், பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமானால் அது சரி செய்யப்பட்டாக வேண்டும். அது கூட பூதாகரமாக மேலை நாட்டவர்கள், இந்து விரோதிகள் பூதாகரமாக்கி காட்டிய அளவிற்கு பிரச்சனை பெரிது அல்ல. அதுதான் உண்மை. குலத்தாழ்ச்சி உயர்ச்சி அதை சரி செய்தாக வேண்டும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஜாதிகள் உண்டு. பயாலஜிக்கலா அது ஒரு பெரிய, மிகப்பெரிய அறிவியல். என்னைக்காவது விஞ்ஞானிகள், அறிஞர்கள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட், செக்ஸாலஜி, பயாலஜி இந்த ஃபீல்டுல ரிசர்ச் பண்றவங்க என்னைக்காவது நிரூபிப்பாங்க நம்ம இந்து மதம் சொல்ற the caste system பயாலஜிக்கலா மிக அறிவார்ந்த உயர் நிலையில் இருக்கின்ற மனித வம்சத்தை, மனித இனத்தை உருவாக்குவதற்கான
மிகப்பெரிய அறிவியல் ஸ்பெஷலைசேஷன். ஒரு ஃபீல்ட்லயும் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது பயோமெமரியிலையும் மசில் மெமரியிலையும் டிஎன்ஏலையும் ஊறி நடக்கின்ற ஒரு செயல். அந்த மாதிரி பல்வேறு விதமான மனித இனத்திற்கு தேவையான நன்மைகளான அறிவு, கலை, ஆற்றல் போன்றவைகளை ஸ்பெஷலைஸ் பண்ணி மசில் மெமரி, பயோமெமரி, பயோ எனர்ஜி, டிஎன்ஏ லெவல் வரைக்கும் அதை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே வர்ற ஒரு மிகப்பெரிய அறிவியல் இந்து ஜாதி கட்டமைப்பு. சோசியலா ஏற்பட்ட சில சங்கடங்களை சரி செய்ய வேண்டும்ங்கிறது உண்மை. ஆனா பயாலஜிக்கலா ஏற்படுத்தி வைக்கப்பட்ட சத்தியங்கள் காக்கப்பட்டாக வேண்டும். என்னுடைய பக்தர்களுக்கு நான் அளிக்கும் வேண்டுகோள், தயவு செய்து நம் பாரம்பரியங்களான ஜாதிக்குள் திருமணம் செய்து கொள்ளுதல், ஜாதி விட்டு வெளியில் திருமணம் செய்யாதிருத்தல் போன்றவைகளை கடைபிடியுங்கள். சந்நியாசத்துக்கு ஜாதி இல்லைங்கய்யா. நான் எல்லா ஜாதியினருக்கும் சந்நியாசம் கொடுக்கிறேன். ஏன்னா சந்நியாசத்தினுடைய கருத்தும் வாழ்வு முறையும் வேற. திருமணம், குடும்ப உறவுகள், உங்களுடைய அடுத்த தலைமுறை, இது போன்ற விஷயங்கள் சார்ந்தது ஜாதி. பயாலஜி சார்ந்த ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஜாதி. என்னுடைய பக்தர்களுக்கு நான் அளிக்கிற வேண்டுகோள், என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பெரிய ரிசர்ச் பண்ற விஞ்ஞானிகள், செக்ஸாலஜில, பயாலஜில, இந்த ஜீன்ஸ் பத்தி, டிஎன்ஏ பத்தி, அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்றது உண்மைன்னு நிரூபிப்பாங்க. சோசியலா வந்த பிரச்சனைகள் தீர்வு படணுமே தவிர பயாலஜிக்கலா அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணக்கூடாது. ஆனா கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டில் நடக்கிற கொடுமையை பாருங்க. தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுக்க இந்து விரோதிகள் செய்யற கொடுமையை பாருங்க. சோசியலா ஜாதியை யூஸ் பண்ணி எல்லா விதமான சலுகையும் அனுபவிக்கிறது, பயாலஜிக்கலா அந்த சிஸ்டத்தை உடைக்கிறது. உண்மையில பாத்தீங்கன்னா ஜாதி விரோத இயக்கங்கள் எல்லாமே ஹிந்து விரோத இயக்கங்கள் தான். சம்ஸ்கிருத விரோதம், ஜாதி விரோதம், பிராமண விரோதம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்து விரோதிகள் போட்டுக்கிற வேற வேற முகமூடிங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாதியை சார்ந்த உயர்வு தாழ்வு கட்டாயமா சமூக ரீதியா சரி செய்யப்படணும். அதுல இரண்டாவது கருத்து அல்ல, கருத்தே இல்லை. நானே எல்லா ஜாதியினருக்கும் சன்னியாசம் கொடுத்துருக்கேன். எங்க சங்கத்துல, என்னுடைய கைலாசத்தில், என்னுடைய சங்கத்தில் நாங்க ஜாதியை கேட்கறதே இல்லை. யார் என்ன ஜாதின்னு கேட்கறதே இல்லை. நாங்க எங்கேயுமே ஜாதி சார்ந்து நாங்கள் எந்த முடிவும் எடுப்பதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளும். சமூக சமத்துவம் வேறு, இந்து மதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த அறிவியலை வேரோடு அறுப்பது வேறு. இந்து மதத்தின் ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்த அறிவியல் ஜாதி கட்டமைப்பு மூடத்தனமாக அந்த அறிவார்ந்த அறிவியலின் ஆணிவேரை அறுத்துவிட்டு இந்துக்களே வாழ்வை இழக்காதீர்கள். எப்படி தமிழ் கும்பாபிஷேகம் குரூப் எல்லாம் இந்துக்கள் கிடையாது, இந்து மதத்தை நேசிப்பவர்கள் கிடையாது. அவர்களெல்லாம் தமிழ் முகமூடியை யூஸ் பண்ணிட்டு இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான முயற்சி. நான் முதல்லயே சொன்னேனே, இதை பத்தி முதல்லயே சொன்னேன்.
தமிழில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. தமிழ் கும்பாபிஷேகம்னு சத்தம் போட்ட குரூப் எல்லாம் உடனே என்ன முழுசா திருநீர் பூசிக்கிட்டு பிரகதீஸ்வரான்னு சொல்லி தேவாரம் திருவாசகம் பாடி சிவனை வலம் வந்துட போறாங்களா? வர்றீங்களா? வாங்க, என் கோவில் எல்லாம் தமிழ் கும்பாபிஷேகம் பண்றேன், வாங்க. நான் கட்டியிருக்கிற கோயில் உலகம் முழுக்க 1000 கோயில் வச்சிருக்கேன், வாங்க நல்லா வந்து தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணுங்க. வேணான்னு சொல்றேன், நான் வேணான்னு சொல்லல. அவர்களுடைய விருப்பம் தமிழ் கும்பாபிஷேகம்லாம் இல்லைங்க. பாரம்பரியமா இருக்கிற இந்து மதத்தை அழிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு எதையாவது ஒரு ஃபால்ட் லைன்ஸ் ஆஃப் ஹிந்துயிசத்தை யூஸ் பண்றது, ஃபால்ட் லைனே இல்லைன்னா கூட கிரியேட் பண்றது, அதை யூஸ் பண்றது. ஜாதி ஒழிப்பு, பிராமண ஒழிப்பு, சம்ஸ்கிருத ஒழிப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை ஒழிப்பதற்கான வேலைதான். விழித்துக் கொள்ளுங்கள். மூத்த, உலகிலேயே மூத்தது மட்டுமல்லாது இன்றும் உயிரோடு இருக்கின்ற ஒரே இனம் நம் இந்து இனம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரே இனம் நம் இந்து இனம். நம்முடைய முன்னோர்கள் செய்து வைத்த சமூக கட்டமைப்பு மிகுந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு எந்த விதமான தனிப்பட்ட சுகங்கள் இல்லாத நேர்மையான தியாகிகள், அது மாதிரியான விஷனரிஸ் பண்ணி வச்ச கட்டமைப்புங்கய்யா நம்ம இந்து மதத்தினுடைய சமூக கட்டமைப்பும் ஜாதி கட்டமைப்பும். தயவு செய்து மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்திராதீங்க. சமூகத்தில் எங்காவது சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருந்தால் அதை சரி செய்வோம். இந்த ஜாதி கட்டமைப்பை அழித்து விடாதீர்கள். அது மிகுந்த மிகப்பெரிய வரலாற்று பிழை. என் பக்தர்கள், சீடர்கள், என்னை மதிப்பவர்கள் அனைவருக்கும் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். நீங்கள் பாரம்பரியங்களின்படி எந்தெந்த ஜாதிகள் யார் யாரோடு திருமண உறவை அமைத்துக் கொள்ளலாம் என்று வகுத்து வைக்கப்பட்டிருக்கின்றதோ தயவு செய்து அதையே கடைபிடியுங்கள். ஜாதி மாறிய திருமணங்கள் வேண்டாம். கிருஷ்ண பெருமான், கிருஷ்ணர் உலகத்துக்கு நடக்க போகின்ற மிகப்பெரிய அழிவாக கீதையில சொல்றாரு, ஜாதி கலப்பு நிகழக்கூடாது. பயாலஜிக்கலா அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. நல்லா புரிஞ்சு. அடுத்த தலைமுறை மனித இனம் மேலும் மேலும் பெட்டரான மசில் மெமரி, பயோ மெமரி, பயோ எனர்ஜி, ஜெனட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், குண்டலினி எனர்ஜியோட அவேக்கனிங், இது மாதிரி வாழறதுக்கு பெட்டர் அண்ட் பெட்டரான சிஸ்டமா நாம எவால்வ் ஆகிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த அருமையான ஜாதி கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். திராவிஷ கும்பல் வேக வேகமா புகுந்து எதையெல்லாம் அழிச்சாங்கன்னு பாருங்க.
சிவாச்சாரியார்களை அழித்தார்கள். தயவு செய்து கேளுங்கள், சற்று பொறுமையோடு கேளுங்கள். உண்மையிலேயே சிவாச்சாரியார்களை திராவிஷ கும்பல் அழித்து விட்டது. இப்ப மிச்சம் இருக்கிற சிவாச்சாரியார்கள் ரொம்ப கம்மியா ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் பக்தர்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், கேளுங்கள். சிவாச்சாரியார்களுக்கு நீங்கள் கொடுக்கும் காணிக்கை சிவனுக்கே கொடுக்கும் காணிக்கை. சிவாச்சாரியார்கள் நன்றாக வாழ்ந்தால் சிவபெருமான் பெருமகிழ்ச்சி அடைவார். சிவாலயங்கள் வளர்ந்தால் உலகத்திற்கு நல்லது. சிவாச்சாரியார்களை அழித்தார்கள். அடுத்து ருத்ரகன்யா சம்பிரதாயத்தை அழித்தார்கள். ருத்ரகன்னிகைகள், இதை பத்தி நான் பேசணும்னா பெரிய வில்லங்கம் பண்ணுவாங்க. நித்யானந்தா ருத்ரகன்னிகைகளை பற்றி பேச்சு என்னவோ பண்ணுங்க, அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகின்றேன். வரலாற்றை ஆழ்ந்து படித்து பாருங்கள். ருத்ரகன்னிகைகள் விபச்சாரிகள் அல்ல. 90% ருத்ரகன்னிகைகள் இறைவனை மாத்திரமே கணவனாக வரித்துக் கொண்டு, பரமசிவ பரம்பொருளையே தன்னுடைய கணவனாக வரித்துக் கொண்டு, இறைவனுடைய திருமேனியை தவிர வேறு எதையும் தொடாமல் தன் வாழ்க்கையை கன்னியாகவே வாழ்ந்து கழித்திருக்கிறார்கள் 90% பேர். வரலாற்றை புரட்டி பாருங்கய்யா. அவங்க இந்து மதத்தினுடைய கலைகளான ஆடல், பாடல், சந்தனம் அரைத்தல், மற்ற பூஜைக்கு தேவையான திரவியங்கள் செய்து கொடுத்தல், இறைவனுக்கு தேவையான நகைகள், துணி, மலர் மாலை, மற்றவைகளை செய்தல், சில ஆலயங்களில் பூஜையை கூட செய்திருக்கின்றார்கள். இறைவனோடு ஆலயத்தோடு ஒட்டி இறைவனுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள். 90% ருத்ரகன்னிகைகள் திருமணமே செய்து கொள்ளாமல் கன்னியாக கற்போடு, இறைவனுக்கு கற்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னொரு 5% பேர் யாராவது ஒருவரோடு திருமணம் செய்து கொண்டோ அல்லது இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்ற மாதிரியோ வாழ்ந்திருக்கிறார்கள். மீதி 5% பேர், மிக குறைந்த, நெக்லிஜிபிள் 5% நான் சொல்றது கூட அதிகம், அதை விட குறைந்த, ஏதோ 1-2 ரெஃபரன்ஸ் அங்க இங்க இருக்கலாம். அதுவும் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, சமூகம் அவர்களை வயிற்று பிழைப்புக்காக விபச்சாரத்தில் தள்ளியதுன்னு தான் சொல்லுவனே தவிர அவர்கள் விபச்சாரத்திற்கு சென்றார்கள் நான் சொல்ல மாட்டேன். சரி, இந்த திராவிஷ கும்பல் வேக வேகமா ருத்ரகன்யா சம்பிரதாயத்தை அழிச்சு எடுத்துட்டீங்க, அறுத்துட்டீங்க. இப்ப உடனே என்ன, மொத்த விபச்சாரத்தை நிறுத்திட்டீங்களா? திராவிஷ கும்பலுக்கும் பெண் ஒழுக்கத்துக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? இந்து மதத்தை அழிப்பதற்காக இந்து மதத்தினுடைய கலைகள், ருத்ரகன்னிகள் எத்துணை கலைகளை உயிரோடு வைத்திருந்தார்கள். கோயிலுக்குள்ள போய் பாருங்கய்யா, எத்தனை சிவாச்சாரியார்கள் அந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டு அந்த கோயிலை உயிரோடு வைத்திருந்திருப்பார்கள். எத்தனை ருத்ரகன்னிகள் அந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டு அந்த கோயிலை உயிரோடு வைத்திருந்திருப்பார்கள். கோயிலை உயிரோடு வைத்திருந்த எல்லாரையும் திராவிஷ கும்பல் வேறறுத்தது. படுபாவிகள், படுபாவிகள். இப்ப என்ன, ருத்ரகன்னிகைகள் சம்பிரதாயத்தை அழிச்ச உடனே மொத்த சமூகத்தையும் ஒழுக்கத்தோட மாத்திட்டீங்களா? திராவிஷ கும்பலுக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னையா சம்பந்தம்? படுபாவிகளா? நாட்டையே குடிகாரர்களாக மாற்றி அளவுக்கு மீறிய ஆபாசம், வயலன்ஸ் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட் லைஃப் ஸ்டைலா மாத்தி படுபாவிகளா?
இந்து மதம் சார்ந்த கலைகளை அழிப்பதற்காகத்தான் ருத்ரகன்யா சம்பிரதாயத்தை அழித்தார்கள், சிவாச்சாரியார்களை அழித்தார்கள். பட்டாச்சாரியார்களை அழித்தார்கள். ஜாதி முறைகளை அழித்தார்கள். அதாவதுங்கய்யா, நம்ம ஜெனரேஷனே நாம நம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்து மதத்துல மிகப்பெரிய தவறுகள் இருந்திருக்கு, அதெல்லாம் அழிச்சாதான் சமூகம் மேல வரும்னு. கிடையாது. எந்த சமூகத்திலும் தவறுகள் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சரை பண்ண முடியாது. மினிமம் மிஸ்டேக்ஸ், ஃபால்ட் லைன்ஸோட மோஸ்ட் ஸ்டேபிளா ஒரு மிக தெரிந்த அறிவார்ந்த தியாக உள்ளத்தோடு கூடிய விஷனரிகளான ரிஷிமார்களும் ஸ்மிருதிகளை வகுத்த மனு மாதிரியான மிகப்பெரிய விஷனரிஸும் உருவாக்கி வச்சது இந்த இந்து மதம். மீனாட்சி பக்தர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். மீனாட்சி கோயிலுக்கு போய் மீனாட்சியை கும்பிடுற எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. சிவலீலார்ணவம்ங்கிற மீனாட்சியினுடைய வரலாறு தெளிவா சொல்லுது. மீனாட்சி மனுநீதி தர்மம் சார்ந்து மனுநீதி தர்மத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மதுரையையும் உலகையும் ஆண்டாள். யாராவது மீனாட்சி கோயிலுக்கு போனீங்க, மீனாட்சி பக்தர்னா மனுநீதி தர்மத்தை கடைபிடியுங்கள். மனுநீதி தர்மத்தை அவதூறு செய்கின்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. மனுநீதி தர்மத்தை எதிர்க்கிறவர்களை தயவு செய்து எந்த விதத்திலும் ஆதரிக்காதீர்கள். மீனாட்சியே மனுநீதி தர்மத்தை சார்ந்துதான் மதுரையையும் உலகையும் ஆண்டிருக்கின்றாள். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளும். நம்முடைய ஜாதி கட்டமைப்பும் சமூக கட்டமைப்பும் ஒவ்வொன்றும் மிகுந்த அறிவார்ந்த ஆராய்ச்சிக்கு பிறகு ஆக்கி வைக்கப்பட்டவை. மக்களே, இந்துக்களே, அதை அழித்து விடாதீர்கள். உங்கள் காலத்தில் அது அழிந்தது என்று வரலாற்று பிழைக்கு ஆளாகாதீர்கள். உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நான் கேட்டனாலும் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்குமான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனாலதான் இந்த கைலாயத்தை உருவாக்குகின்றேன். இந்த கைலாயத்தில் இந்து மதத்தின் எல்லா சத்தியங்களையும் சமூகங்களையும் வாழ்க்கை முறையையும் உயிரோடு வைத்து விடுவேன். டைம் கேப்சூல் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது உயிரோட வச்சிடறேன். இந்த விதை நெல்லை எடுத்து உரை போட்டு வைப்பார்கள். ஏதாவது ஒரு காலத்தில் இந்த விதை நெல்லை எடுத்து விதைத்து வேளாண்மை செய்வோம்னு. அது மாதிரி இந்து மதத்தை விதை நெல் அளவிற்காவது பாதுகாத்து வைப்பதற்காகத்தான் இந்த கைலாயத்தை உருவாக்குகின்றேன். இந்து மதத்தின் விதை நெல் உரைதான் நான் உருவாக்கும் இந்த கைலாய நாடு. பரமசிவ பரம்பொருளின் பேரருளால், பரமசிவன் பேரருளால், காலபைரவன் பாதுகாப்பால் உருவாக்கிவிட்டேன் கைலாயத்தை. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். காலம் வரும் பொழுது மற்றவைகளை தெரிவிக்கின்றேன். எங்கே, எப்படி, ஏது என்கிற கேள்விகளுக்கு விடை பிறகு வரும். ஆனால் இந்து மதத்தினுடைய அறிவார்ந்த சமூக கட்டமைப்பு, அறிவார்ந்த சமுதாய கட்டமைப்பு ஆயிரம் ஆண்டுகள் அறிவார்ந்த தரோவான ரிசர்ச் அனலைசிஸுக்கு பிறகு, அதுவும் நேர்மையான விஷனரிஸ்ங்க, மக்கள் மீது அன்பும் தூய்மையான காதலும் உங்களுடைய எதிர்கால சந்ததியை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் நேர்மையான காதல் கொண்ட
நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த பாரம்பரியம் இந்து மதத்தினுடைய ஜாதி கட்டமைப்பும் சமூக கட்டமைப்பும். தயவு செய்து அதை அழித்து விடாதீர்கள். ஜாதி துவேஷம், சம்ஸ்கிருத துவேஷம், ருத்ரகன்னிகைகளை விபச்சாரிகளாக காட்டுதல், சிவாச்சாரியார்களை மிக தரம் குறைந்த நிலையில் காட்டுதல், பிராமணர்களை தரம் குறைந்த நிலையில் காட்டுதல், இது எல்லாமே இந்து மதத்துக்கு எதிரான திராவிஷ கும்பலின் சதிங்கயா. இப்ப என்ன, இந்த திராவிஷ கும்பல் வேக வேகமா வந்து ருத்ரகன்யா சம்பிரதாயத்துக்கு தேவதாசின்ற தவறான ஒரு டைட்டிலை கொடுத்து அழிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ மொத்தமா என்ன விபச்சாரத்தை நிறுத்திட்டாங்களா? இந்து மதம் சார்ந்து ருத்ரகன்னிகைகள் உயிரோடு வைத்திருந்த எல்லா கலைகளையும் அழிப்பதற்காகத்தான் இந்த கல்வெட்டுகள். கடந்த கால வரலாறுலாம் கொஞ்சம் புரட்டி பாருங்க. ருத்ரகன்னிகைகள் எவ்வளவு கற்போடும் நேர்மையோடும் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் ஈட்டிய பொருளையெல்லாம் கூட கோயில் செலவுக்கு கொடுத்திருக்கிறார்கள், கோயில் கட்டி கொடுத்திருக்கிறார்கள், கோயில்களை நடத்துவதற்கு நகைகள் கொடுத்திருக்கிறார்கள், பாத்திரங்கள் கொடுத்திருக்கிறார்கள், பண்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அரசன் நிபந்தம் எழுதி வைப்பது போல ருத்ரகன்னிகைகள் கோவிலுக்கு நிபந்தம் எழுதி வைத்திருக்கிறார்கள். கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. ஒருவேளை எங்காவது ஓரிரு இடத்தில் இந்த 5%ஓ அதுக்கும் குறைவான ஒரு சில ருத்ரகன்னிகைகள் தேவதாசிகளாக அல்லது யாரோ ஓரிரு இடத்தில் விபச்சாரம் நிகழ்ந்திருந்தால் அந்த பிரச்சனையை மட்டும் தீர்த்திருக்க வேண்டுமே தவிர பிரதாயத்தையே அழித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சரியும் இல்லை. யாருக்கோ ஒருத்தருக்கு சின்ன டியூமர்ன்றதுக்காக தலையை வெட்டிடுவீங்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, இந்துக்களே, நீங்களே கன்வின்ஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் ஜாதி சமூக கட்டமைப்பு அழிக்கப்பட வேண்டும், ருத்ரகன்னிகைகள் அமைப்பு அழிக்கப்பட வேண்டும்,
பிராமணர்கள் அமைப்பு, இந்த சிவாச்சாரியார்கள் மற்றும் பிராமணர்கள் மற்றும் பட்டாச்சாரியார்கள் இந்த சமூக அமைப்பு அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்துக்களாகிய நீங்களே கன்வின்ஸ் ஆயிட்டீங்க. உங்களையே கன்வின்ஸ் பண்ணதுதான் இந்த திராவிஷ கும்பலுடைய சதி, கொடுமை. இந்துக்களே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. இதெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய நம்முடைய சமூகத்தின் களங்கம்னு நினைச்சு உங்கள் கையில் கத்தியை கொடுத்து உங்கள் கழுத்தை நீங்களே வெட்டிக் கொள்வதற்கு உங்களை தூண்டிவிட்டு அதை நீங்கள் செய்து கொள்ள வைத்தவர்கள் இந்த திராவிஷ கும்பல். சமூக சீர்திருத்தம் என்கின்ற பெயரால், இந்து சீர்திருத்தம் என்கின்ற பெயராலே நம்முடைய இந்து மதத்தின் உயிர் நாடியாக இருந்த எல்லாவற்றையும் சின்னாபின்னமாக்கியது மட்டும்தான் இந்த திராவிஷ கும்பல். தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டு இந்துக்களுக்கும் செய்தது. ஓரிரு பேர் எங்கோ விபச்சாரம் நடந்திருந்தால் கூட உண்மையில் அவர்கள் வறுமையினால் விபச்சாரத்திற்குள் தள்ளப்பட்டார்கள் தான் சொல்லணுமே தவிர, அப்ப அந்த பிரச்சனையை மட்டும் தீர்த்து வைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய வறுமையை தீர்த்து வைத்திருக்க வேண்டும். யாரும் வேண்டி விபச்சாரத்திற்குள் செல்வதில்லை. வறுமையை தீர்க்கின்ற பிரச்சனையை, வறுமை என்கின்ற பிரச்சனையை தீர்க்கின்ற செயலை செய்யாமல் சம்பிரதாயத்தை அழித்த காரணம் இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் தானே தவிர, காலப்போக்கில் பார்த்துட்டே இருங்க, மெதுவா கோயிலுக்கு போறதை தவிர இந்து மதம் சார்ந்த வேற எந்த நடவடிக்கைகளும் உங்களுக்கு அறிமுகமே படுத்தப்படாமல் நீங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எல்லா சைவ வேளாளரும் 7 வயசுக்குள்ள சிவதீட்சை எடுத்தாகணும். எத்தனை பேர் எடுக்கிறோம்? அது நம்முடைய டிஎன்ஏ, இந்த சைவ டிஎன்ஏவை அவேக்கன் பண்ற ஒரு ப்ராசஸ். சின்ன வயசுல அழைச்சிட்டு போய் தொண்டைமண்டல ஆதீனத்துல எங்களுடைய 230வது குருமகா சன்னிதானம் சிவராத்திரி அன்னைக்கு அழைச்சிட்டு போய் தீட்சை வாங்க வச்சாங்க. அப்போ இங்க ஒரு பேரெல்லாம் எழுதிக்கிட்டு 1.25 ரூபா தட்சணை வைக்கணும் வச்சு, ஆனா அந்த 1.25 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு ஒரு ருத்ராட்ச மாலை கொடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி சைவ சந்தியா வந்தனம் செய்கின்ற முறைன்னு ஒரு அவங்க சன்னிதானம் அவங்களே எழுதி கைப்பட எழுதி அது ஒரு பிரிண்ட் அவுட், அந்த காலத்தில் ஸ்டென்சில்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், அது ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று இதெல்லாம் கொடுப்பார்கள். சின்னதா ஒரு புத்தகம் பஞ்சபுராணம்னு சொல்லி அதை வாசிக்கிறதுக்கு. அப்புறம் இதெல்லாம் 1.25 ரூபாய்க்கு கொடுப்பார்கள். கொடுத்து அந்த சமய தீட்சை செய்து வைப்பார்கள் சிவராத்திரி அன்னைக்கு. அப்புறமா வளர்ந்த பிறகு தெரிந்து கொண்டேன் எல்லா சைவ வேளாளர்களும் செய்து கொள்ள வேண்டிய முறை இது அப்படின்னு. எத்தனை பேர் கட்டாயமா 90% சைவ வேளாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை இருக்குன்னே தெரியுமான்னு தெரியல. செய்து கொள்வது வேறு. ஒவ்வொரு சைவ வேளாளர்களுடைய உட்பிரிவுகளுக்கும் ஒரு மடங்கள் இருக்கின்றன. கார்காத்தாருக்கு ஒரு மடம், தொண்டைமண்டல சைவ வேளாளர்கள், தொண்டைமண்டல ஆதிசைவ வேளாளர்கள்னு சொல்வார்கள், அவர்களுக்கு ஒரு மடம். தொண்டைமண்டல ஆதிசைவ வேளாளர்களுக்கு தான் தொண்டைமண்டல ஆதீனம். மதுரையை பொறுத்த வரைக்கும் 5 சைவ வேளாளர்களுக்கு, கார்காத்தார் சைவ வேளாளர், தொண்டைமண்டல ஆதிசைவ வேளாளர், 5 பரம்பரை,
5 உட்பிரிவுகளுக்கும் மதுரை சன்னிதானம் தீட்சை பண்ணி வைப்பார்கள். இந்த மாதிரி அந்தந்த பாரம்பரியம் உட்பிரிவுகளுக்கு தீட்சை செய்து வைப்பதற்காக ஆதீனங்கள் மடங்கள் இருந்திருக்கின்றன. அது நம்முடைய அந்த டிஎன்ஏவை அவேக்கன் பண்ணிக்கிற ப்ராசஸ். அதே மாதிரி எல்லா பிராமணர்களும் 7 வயதுக்கு முன்பாக காயத்ரி தீட்சை உபநயனம் செய்து வைக்கப்பட வேண்டும். 4 வருணத்தாருக்கும் யஞ்ஞோபவீதம் உண்டு, பூணூல் உண்டு. கொஞ்சம் திரும்பி பாருங்க. 90% இந்து மதத்தை இழந்து விட்டோம். கோயிலுக்கு போற பழக்கம் இழக்க முடியல. காரணம் என்ன? பெரிய பெரிய கருங்கல்லால கட்டி வச்சுட்டாங்க. அதையும் இடிக்க முடிஞ்சதெல்லாம் இடிச்சு முடிச்சிட்டோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம நிறைய பேர் ரொம்ப பெருமையா தெரிஞ்சிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க இந்துக்கள் நிறைய மக்கள் கோயிலுக்கு வர்றாங்க, நிறைய கோயில் பெருகுதுன்னு. அதெல்லாம் உண்மை கிடையாது. உங்க கோவில்கள் எவ்வளவு இருந்ததோ 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பாதி கோவில் இல்லை. அதான் உண்மை. நேர்மையான உண்மையை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பாப்புலேஷன் ஜாஸ்தியானதுனால நிறைய பேர் கோயிலுக்கு வர மாதிரி தெரியுது. ஆனா பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் கோவிலுக்கு வர்றத பாருங்க. பாப்புலேஷன்னால அதிக நம்பர் வர்றது வேற, the quantity and quality of the inspiration of the Hinduism வேற. quality and quantity of the and the inspiration of Hinduism, இதை சார்ந்து பார்த்தால் இந்து மதம் அழிந்து கொண்டிருக்கின்றது மிக கொடுமையான வேகத்தில். தயவு செஞ்சு சொசைட்டி சோசியல் ஸ்ட்ரக்சரை பத்தி புரியாம வேக வேகமா வந்து இங்க ரவுண்டு கட்டாதீங்க. இந்து மதம் வளருது, கோயில்ல கும்பலை பாரு அப்படின்லாம் லூசுத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா, கும்பல் கும்பலா சேர்றாங்க கோவில்ல, நான் இல்லைன்னு சொல்லல. அதே கோவில்ல ஒரு சிலை திருடு போட்டோம், எத்தனை பேர் அங்க வந்து அந்த திருடு போன சிலையை மீட்டெடுக்கணும்னு போராட்டம் பண்றாங்கன்னு பாருங்க. ஒரே ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அதே இந்து மதத்தினுடைய ஏதாவது ஒரு ஆலய வழிபாடு சார்ந்த ஒரு பிரச்சனையாவே இருக்கட்டும், எத்தனை பேர் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன்ன நிக்கிறாங்க? ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, இன்டென்சிட்டி அண்ட் இன்ஸ்பிரேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், இந்த 5 ஸ்கேலை வச்சுத்தான் ஒரு பிலாசபி, ஒரு ரிலிஜியன், ஒரு ட்ரெடிஷன் எந்த அளவிற்கு உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். குவான்டிட்டி, குவாலிட்டி, இன்ஸ்பிரேஷன், இன்டென்சிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், இந்த 5 ஸ்கேல் வச்சு பார்த்தா குவான்டிட்டி மட்டும்தான் ஜாஸ்தியா இருக்கு. அது கூட பர்சன்டேஜ் படி ஜாஸ்தி ஆகல. 100 பேர் இருந்தப்போ 50 பேர் வந்தாங்கன்னா இப்போ 10,000 பேர் இருக்கிறதுனால 100 பேர் வர்றாங்க, அவ்வளவுதான். நம்பர் ஜாஸ்தி ஆயிருக்கே தவிர பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகல. இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகல. சைவ வேளாளர்கள் அத்தனை பேரும் சிவதீட்சை எடுத்துக்கிட்டு சைவ சித்தாந்தம் படிக்கணும். எத்தனை பேருக்கு நமக்கு சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை பத்தி பேராவது தெரியும்? பிராமணர்கள் அவரவர்களுடைய சம்பிரதாயமான வேதங்களை படிக்கணும். எத்தனை பேருக்கு அவங்க சம்பிரதாயம் எந்த வேத சாகைன்னு கூட தெரியும்? இன்டென்சிட்டி, இன்ஸ்பிரேஷன், குவாலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், இந்த நிலைகள் எல்லாம் பார்த்தோமானால் நடுங்க வைக்கின்ற அளவிற்கு வேகத்தில் இந்து மதம் அழிந்து கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிரையே உலுக்குகின்ற உண்மை. இவைகளையெல்லாம் பேசுவேன்றதுக்காகத்தான் இதையெல்லாம் சொல்லி இந்துக்களை அவேக்கன் பண்ணுவேன்றதுக்காக தான் என்னை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடக்கூடாதுன்னு விரட்டினாங்க.
என்ன பண்றது? அவங்க ஜெயிச்சிட்டாங்க. திராவிஷ கும்பல் ஜெயித்து விட்டது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அந்த தைரியத்தினால இந்த உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்து மதம் வளர்ந்துட்டுலாம் போல. அதெல்லாம் பொய், மாய தோற்றம். இன்டென்சிட்டி, இன்ஸ்பிரேஷன், குவாலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லா இந்த ஸ்கேல், இந்த 5 தான் மொத்தம் ஸ்கேல். ஒரு பிலாசபியோ, ஒரு ட்ரெடிஷனோ, ஒரு ரிலீஜியனோ உயிரோட இருக்கா, ஃப்ளரிஷ் ஆகிட்டே போதா, இல்லை அழிஞ்சிட்டு போதா, ஷ்ரிங்க் ஆகுதா அப்படின்லாம் கண்டுபிடிக்கணும்னா இந்த 5 தான் ஸ்கேல். இந்த 5 ஸ்கேலை வச்சு பார்த்தா நடுநடுங்குகின்ற, நடுங்க வைக்கின்ற அளவிற்கு வேகத்தில் இந்து மதம் அழிந்து கொண்டிருக்கின்றது. ஐயா, இந்து மதம் வெறும் கோயிலுக்கு போற விஷயம் மட்டும் இல்லைங்கய்யா, ஒரு மிகப்பெரிய அறிவியல். அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறதுல இருந்து பெஸ்ட் ஹியூமன் ஸ்ட்ரக்சர், நம்முடைய ஹார்ட்வேர் ஸ்ட்ரக்சர், சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சர், இந்த ரெண்டுமே பெஸ்ட் ஸ்ட்ரக்சரா நமக்கு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு ஒரு ஆணும் பெண்ணும் எந்த நாட்களில் புணர்ந்தால் பெஸ்ட் இன்டெலிஜென்டான குழந்தைய பெற முடியுங்கிற அந்த சயின்ஸ்ல ஆரம்பிச்சு நாம உடம்ப விட்ட பிறகு நேரடியா கைலாயத்துக்கு எப்படி போறது, கைலாயம்ன்ற அந்த பரம்பொருளோட ஸ்பேஸ் எப்படி அடையிறதுன்ற வரைக்கும் ஒரு முழு மனித வாழ்க்கையின் அறிவியல் இந்து மதம். 90% இந்துக்கள் கைலாயம்ங்கிற ஸ்பேஸ் இருக்கு, அது ஒரு வேற ஒரு டைம் ஜோன் ஸ்பேஸ், வேற ஒரு டைமென்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்றதே கூட இன்டலெக்சுவலா கூட புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்புறது ரெண்டாவது, இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நாம முயற்சி பண்றதை நிறுத்திட்டோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி மூவி எல்லாம் வந்த அப்புறம் மெதுவா ஓ, பிக் பேங், பிளாக் ஹோல், வேற டைம் ஜோன், இதெல்லாம் உண்மைதான் போல. இந்துக்களே, என்றாவது ஒரு நாள் நம் முன்னோர்கள் நமக்களித்த மிகப்பெரிய வாழ்வியல் அறிவியலான இந்து மதத்தின் சத்தியங்கள் ஒவ்வொன்றையும் உண்மைன்னு புரிஞ்சுப்பீங்க. மேலை நாட்டு விஞ்ஞானிகள், சயின்டிஸ்டுங்க இந்த மெடிக்கல் ட்ரையல் இதெல்லாம் பண்ணி அனலைசிஸ்லாம் பண்ணி ஏதோ ஒரு எவிடன்ஸோட வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் கொடுத்தோன்னே கரெக்டு தான் கரெக்டு தான் கரெக்டு தான். ஆனால் நாம கரெக்டு தான் சொல்லி புரிஞ்சிட்டு கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க காப்பிரைட் பண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி மஞ்சள் அவங்க காப்பிரைட் பண்ணி முடிச்சுட்டாங்க, வேப்பலை அவங்க காப்பிரைட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்க கார்பரேட் கம்பெனி மூலமா கட் பண்ணி பிட் பிட்டா நல்லா சீல் வச்சு கவர்ல ஒரு 10 கிராம் டர்மரிக் பவுடர் 800 ரூபி அண்ட் ஆர்கானிக் டூத் பிரஷ் பியூர் நீம் ஸ்டிக் $79 ஒன்லி அப்படின்னு விற்பாங்க. வாங்கி தேய்ச்சுக்கோங்க. Power Awaken carbon powder for tooth brushing, for brushing your teeth, 25 gram $120 only அப்படின்னு போட்டு விற்பாங்க. வாங்கிக்கோங்க. Intermittent fasting helps you to save yourself from many problems like a cancer. So get hospitalized and go through this intermittent fasting rejuvenation immunotherapy. They will put a big branding and take
10 lakh from you for what? நம்ம தாத்தா பாட்டிங்க சொன்ன பிரதோஷம் பிரதோஷம் விரதம் இருப்பா, சோமவாரம் சோமவாரம் சிவனுக்கு விரதம் இருப்பா. அதேதான் நம்ம பெரியவங்க சொன்னா, இந்த கிளவி பாரு காலையிலேருந்து கத்திக்கிட்டே இருக்குடா, விரதம் விரதம் விரதம்னு அவங்கள திட்டுவோம். அதுவே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ஒரு நல்ல அழகா இங்கிலீஷ்ல போர்டு போட்டு, யாராவது ஒரு பொம்பளை ஹிப்பை காமிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு, ப்ரமோ வீடியோஸ் இதெல்லாம் பண்ணி intermittent fasting 10-day program for rejuvenation immunotherapy ஏதாவது புரியாத ஒரு 7-8 வார்த்தையை போட்டு 10 lakh only. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், மஞ்சள் வேப்பிலை இதையெல்லாம் காப்பிரைட் பண்ணதாவது ஒரு பக்கம், ஆனால் இழந்தால் மீண்டும் பெறவே முடியாத நம்முடைய ஜாதி கட்டமைப்பை எல்லாம் தயவு செய்து இழந்து விடாதீர்கள். இந்துக்களே, தயவு செய்து இழந்து விடாதீர்கள். அந்தந்த ஜாதி உங்களுடைய உணவு முறைகளை தயவு செய்து இழந்து விடாதீர்கள். நானே, என்னுடைய குருமார்கள் எனக்கு தெய்வத் தமிழாலே ஊட்டி வளர்த்த சத்தியங்களை எல்லாம் உட்கார்ந்து தமிழ்நாட்டில் தமிழால நாள் கணக்கா கத்தினாலும் என்னை அவதூறு பண்றதை மட்டும்தான் செஞ்சாங்க. இப்ப அதையே நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பயோ மெமரி, பயோ எனர்ஜி இங்கிலீஷ்ல சொன்னா, அதை ஹெட்போன் போட்டுட்டு யாராவது ஒருத்தரை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண வச்சு கேட்டு எம்பிட்டு பெரிய விஷயம் எல்லாம் சொல்லுது. தமிழர்களே, இந்துக்களே, உங்கள் பாரம்பரியம் அனைத்துமே பொய் என்று நீங்க பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கீங்க. உங்கள் வேர்கள் மீது உங்களுக்கு இருக்கின்ற மரியாதை சீரழிக்கப்பட்டு விட்டது இந்த திராவிஷ கும்பலாலே. தயவு செய்து உங்கள் வேர்களை பலமாக்குங்கள். உங்கள் வேர்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை. உங்கள் வேர்களையெல்லாம் வலிமையாக்கி விடுவேன் என்பதற்காகத்தான் இல்லாத பொய்யையும் புரட்டையும் கிளப்பி என்னை வெளியேற்றினார்கள். இப்ப என்ன என் மேல அவதூறு பண்ண எல்லாம் பேரை சொல்லலாமா? அவனுங்கெல்லாம் பெரிய உத்தம புத்திரனுங்களா? அவனுங்க வாழ்க்கையெல்லாம் பெரிய ஆஹா ஐயோ. அவங்க பேரையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. காரணம் என்ன, சொன்னா திரும்பவும் அந்த கர்ம சக்கரம். நான் அவங்கள சொல்ல திரும்ப அவங்க என்னை தாக்க. இப்ப நான் அங்க இல்லை, அதனால என் சன்னியாசினிகள் எல்லாம் அடிப்பாங்க, என் சன்னியாசிகளை எல்லாம் ஆசிரமங்கள் எல்லாம் அடிப்பாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் சேலை பிடிச்சி உருவாங்க, பாவம் அதுகளை எல்லாம் படாத பாடுபடுத்துவாங்க. ஏற்கனவே பலதரம் படுத்தி விட்டாங்க, இப்பதான் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகி நிம்மதியா அதுக்கெல்லாம் படிச்ச பிள்ளைங்க. நான் இன்ஸ்பயர் பண்ணேன்றதுக்காக இந்த சன்னியாசம் ஆன்மீகம்னு வந்து உலகத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்குங்க, அதுகளை எல்லாம் அடிச்சிட்டு இருப்பானுங்க. கர்ம சக்கரம் வேண்டாம்ங்கிறதுக்காக பேர சொல்லாம இருக்கனே தவிர, இவனுங்கெல்லாம் ஒன்றும் ஒழுக்கமான உத்தம புத்திரனுங்கள்ல. அவனுங்கெல்லாம் என்னவோ அப்படியே என்னுடைய ஒழுக்கத்தை கேள்வி கேட்டு என்னை தூய்மையாக்குவதன் மூலமாக இந்து மதத்தை தூய்மையாக்கணும்னு நினைச்சிட்டுலாம் அவங்க ஒன்றும் செய்யல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கக்கேடும் இல்லை. ஒருவேளை இருக்கிறதா அவங்க ஏதாவது சொன்னாலும் அவங்களுக்கு இன்னும் ஒழுக்கமாக்கி
இந்து மதத்தை தூய்மை பண்ணணும்லாம் அந்த மாதிரியான விருப்பம் எல்லாம் இல்லைங்கய்யா. இந்து மதத்தை அழிப்பதற்கான ஒரு முயற்சியில் என்ன யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். என்னை அழிப்பதன் மூலமாக, அழிப்பதன் மூலமாக இந்து மதத்தை அழிக்க முயற்சி பண்றாங்க. பரமசிவன் அருளால, காலபைரவன் பாதுகாப்பால நான் தப்பிச்சிட்டேன். அந்த ஈகோ சிஸ்டத்திலேயே இந்து மதத்துக்காக சிந்திக்கின்ற யாரும் உயிரோடு இருக்க முடியாதவாறு பார்த்துக்கிறாங்க. அந்த ஈகோ சிஸ்டம், திராவிஷ கும்பலோட ஈகோ சிஸ்டம் பெரிய ஆக்டபஸ் மாதிரிங்கய்யா. மீடியா எல்லா துறையிலையும் பூந்து வச்சிருக்காங்க, எந்த துறையும் விடாமல் ஆக்டபஸ் மாதிரி பரவி இருக்காங்க. அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு பலியாகிறது, அங்க இருக்கிறது, அந்த ஈகோ சிஸ்டத்துக்கு பலியாகிறது தற்கொலைக்கு சமங்கிறதுனாலதான் ஒதுங்கிட்டேன். நான் செய்ய வேண்டிய செயல்களை செய்தாக வேண்டும். நான் இறந்தால் இந்து மதம் வளரும் என்றால் நிச்சயம் இறந்திருப்பேன். நான் இறப்பதனால் இந்து மதம் வளரப்போவதில்லை. நான் இறப்பது இந்து மதத்திற்கு செய்கின்ற தியாகமாக இருந்திருந்தால் நிச்சயம் இறந்திருப்பேன். சாகடிச்சிட்டு கள்ளக்காதல்னு மாத்தி விட்டுருப்பானுங்கய்யா. எத்துணை 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 இந்துக்களை நாம் இழந்தோம், பலிதானம் கொடுத்தோம். எல்லாத்தையும் முடிவில் என்ன பண்ணுவோம், கள்ளக்காதல்னு மாத்தி விட்டுருவானுங்க. அவ்வளவுதான். கள்ளக்காதல் இல்ல பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அப்படின்னு மாத்திருவானுங்க. அவ்வளவுதாங்கய்யா. என் மீதும் பல கொலை முயற்சிகள் செய்தார்கள். நான் இதை சென்னையில ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன். ரொம்ப வேக வேகமா ஒரு நிருபர், ஒரு பெண் நிருபர், அப்ப என்ன உங்களுக்கு உயிர் மேல பயமான்னு கேட்கிறாங்க. இந்த வீடியோ வேணா எடுத்து போட சொல்றேன். உயிர் மேல பயம் இல்ல, சாகடிச்சிட்டு கள்ளக்காதல் பிரச்சனையில் சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. மரணத்தின் காரணத்தையே மாற்றுகின்ற அந்த கொடுமை நிகழ வேண்டாம் என்றுதான் இந்த திராவிஷ கும்பலிடமிருந்து வெளியேறினேன். படுபாவிகள் கொலையும் செய்துவிட்டு காரணத்தையும் மாற்றுவார்கள். கள்ளக்காதல் நிறுவானுங்க, இல்ல நிலத்தகராறும்பானுங்க, இல்ல பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைம்பானுங்க. அது எப்படி இந்து தலைவர்கள் செத்தா மட்டும் எல்லாமே கள்ளக்காதல், நிலத்தகராறு, பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே எப்படி? நல்ல வேளை சில பேர் சாலிடான எவிடன்ஸ் இருக்கிறதுனாலதான் அவங்க இந்து மதத்துக்காக இறந்தார்கள்ன்ற ப்ரூஃப் இருக்கு. இல்லைன்னா அதுவும் இல்லை. இந்து விரோத கும்பல் திராவிஷ முகமூடியை தரித்துக் கொண்டு ஆடுகின்ற ஆட்டம்தான் பிராமண வெறுப்பு, சிவாச்சாரியார்கள் வெறுப்பு, ருத்ரகன்னிகை சம்பிரதாயத்தை அழித்தது, ஜாதி கட்டமைப்பை அழிப்பது, இது எல்லாமே என்றாவது ஒரு நாள் இந்துக்களை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் மிகப்பெரிய அறிவு சார்ந்த மிகப்பெரிய தியாகிகளான, உங்கள் மீது உயிர் நேர்மையோடு இருந்த ரிஷிமார்கள் உலகத்திற்கு அளித்த ஞான பரம்பரையின் வாரிசுகள். தயவு செய்து உங்கள் காலத்தில் அந்த மிகப்பெரிய ஞான பரம்பரை அளித்த நன்கொடையான இந்த
ஜாதி கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு போன்றவைகளை சிதைத்து விடுகின்ற வரலாற்று பிழையை செய்து விடாதீர்கள். அடுத்த தலைமுறையை காத்து வையுங்கள். நேரம் கிடைக்கும்போது வேணா இதை பற்றி ரொம்ப தெளிவான, எப்படி இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், ஜெனட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், மசில் மெமரி, பயோ மெமரி, பயோ எனர்ஜி, உங்களுடைய குண்டலினி ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே இந்த ஜாதி கட்டமைப்பின் மூலமாக காக்கப்படுவது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலைசேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத விளக்குகின்றேன். எல்லாரும் அவங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் மஞ்சளும் வேம்பும் உங்க வாழ்க்கையில பாகமா மாறுற மாதிரி வேப்பிலை சாறு குடித்தலோ அல்லது வேப்பங்கொழுந்து சாப்பிட்றது, மஞ்சள் உங்க உணவுல சேர்த்துக்கிறது, இல்ல உடம்புல பூசிக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னாலே போதுங்கய்யா, கொரோனா வைரஸ்லாம் வராதுங்கய்யா. இந்த மாதிரியான வைரஸ் பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காதுங்க. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சிஸ்டம், ஹோல் ஹார்ட்வேர் சிஸ்டமும் தன்னைத்தானே ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கான வாழ்க்கை முறையையே அளித்திருக்கிறார்கள். ஜஸ்ட் நம்ம பெரியவங்க கொடுத்த லைஃப் ஸ்டைலுக்கு திரும்பி வாங்க, போதும், வேற எதுவுமே தேவையில்லை. என்னுடைய பக்தர்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள், தயவு செய்து நம்முடைய பாரம்பரியமான நெல் விதைகள் ஆர்கானிக்கா விளைய வச்சு, உரமோ பூச்சி மருந்தோ இல்லாமல், அது கெமிக்கல் உரம், கெமிக்கல் பூச்சி மருந்து இல்லாமல் பாரம்பரிய உரங்கள் அந்த மாதிரி விளைய வச்சு அந்த மாதிரி சாப்பிட்ற வாழ்க்கை முறைக்கு வந்து விடுங்கள். முழுமையாக அசைவ உணவை தவிருங்கள். அசைவ உணவு நம்முடைய உணவு முறை கிடையாதுங்க. எப்பவோ சில கம்யூனிட்டிஸ்ல திருவிழாக்களில் சில இடங்களில் சாப்பிட்டிருக்காங்க. ஆனா அது எக்ஸம்ஷனா, அது நம்முடைய ரெகுலர் ஃபுட் ஸ்டைல் கிடையாது. அதை தயவு செஞ்சு ரெகுலர் ஃபுட் ஸ்டைலா மாத்தாதீங்க. அது ஏன் எக்ஸம்ஷனா சாப்பிட்டிருக்காங்கன்னு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய டைஜஷன் சிஸ்டத்தோட கெப்பாசிட்டியை செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கு. சிஸ்டத்துக்கு டைஜஷன் சிஸ்டத்துக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஏதாவது ஒன்றத்தை கொடுத்தா அது மூலமா அந்த சிஸ்டத்தை இன்டென்சிஃபை பண்றதுக்காக. ஆனா நான்வெஜ் ஃபுட் நம்முடைய ரெகுலர் ஃபுட்டு கிடையாது, நம்முடைய தினசரி உணவு முறை கிடையாது. மூடத்தனமா இந்த திராவிஷ கும்பல் நம்முடைய உணவு முறை, வாழ்க்கை முறை எல்லாத்தையும் சிதைத்து சின்னாபின்னமாக்கினார்கள். உண்மையான பகுத்தறிவு எல்லா மதத்தையும் எதிர்த்தா நீ திராவிடம், இந்து மதத்தை மட்டும் அழிச்சுனா நீ திராவிஷம். சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே இருப்பேன் எங்கிருந்தாலும்.
With this, I bless you all. Let's all radiate with integrity, authenticity, responsibility, enriching, causing, living Shuddhatvai Saivam, living and radiating that state, space, powers, being superconsciousness and Sri Kailasa of Paramashiva, eternal bliss. Paramashivoham, Om Nityananda Paramashivoham, eternal bliss, Nityananda. Thank you. Be blissful.